போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ குரூப் 4 கால் ஃபார் வரப்போகிறதா பேப்பரெல்லாம் பார்த்துட்டீங்க, வரப்போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போட்டித் தேர்வினுடைய களம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ மாணவர்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இதை பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வழியில் எல்லா இளைஞர்களும் கையில் ஒரு புத்தகம் நோட்டோடு அலையிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லைப்ரரியில், இது போன்ற விளையாட்டு திடல்களில், மைதானங்களில், எங்கேயாவது மரங்கள் நிறையா இருக்கக்கூடிய சோலைவனங்களில், கோயிலில், ஓடுற பஸ்ஸில் கூட படிக்கிறாங்க. ஓடுற பஸ்ஸில் கூட பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிறாங்க. நிறைய விடுதிகளில், மேன்ஷனில் தங்கி, இப்படி பல்வேறு இடங்களில், தலைநகரங்கள்லேருந்து கிராமப்புறம் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் இந்த குரூப் 4 அப்படின்ற ஒரு அலை, அது ரொம்ப மௌனமான ஒரு புரட்சி மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லா இளைஞர்களும் வேலையை தேடி ஓடுற ஒரு காலகட்டமாக இருக்குது. இத்தனை லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னா இவ்வளோ பேரும் பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா கொடுக்க போகிற போஸ்ட் கொஞ்சமாக தான் கொடுக்குறாங்க. இதில் நம்ம வெற்றி பெறுவதற்கு இளைஞர்கள் சில வழிகளை கையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோனுடைய ஒரு மோட்டிவ். அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும், சரியா? இதுக்கு எப்படி நம்ம இது பண்ணணும், இந்த வெற்றியை உங்கள் வசப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, இந்த போட்டியில் உங்களுடைய இவ்வளோ கடுமையான ஒரு களத்தில் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது அப்படின்னும் போது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான திட்டமிடல் இருக்கணும். திட்டமிடுதலும் அதை செயல்படுத்துறது, இது ரெண்டும் தேவை. திட்டமிட்டால் மட்டும் பார்த்தாது, பிளானிங்கும் இருக்கணும், எக்ஸிக்யூஷனும் இருக்கணும். அந்த பிளானிங் தட்ஸ் அ கரெக்ட் பிளானிங் அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த கரெக்ட் பிளானிங் பண்ணி இது மாதிரி பண்ணிங்கன்னா, இன்னும் ஒரு ஜூலை தானே சொல்லியிருக்காங்க, ஜூலை இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்கு மேலே இருக்குது. ஏற்கனவே நல்லா படித்துட்டு இருக்கிற மாணவங்க அந்த 100 நாளை சரியாக பயன்படுத்தணும். பார்க்குறோம் அங்கங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க தான், ஆனால் அதை முறையாக படிக்கிறாங்களா, சிஸ்டமேட்டிக்காக போகிறாங்களான்னா நிறைய பேர் அந்த முறையில் தெரியல, வழிகாட்டுதல் இல்லை, ஆனால் படிக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு தோல்வி கிடைக்கும். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ புது சிலபஸ் ஒன்று வந்திருக்கு இல்லையா? அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழை மாற்றிருக்காங்க. ஏன்னா குரூப் 4 எல்லாருக்கும் தமிழ். அப்படி பார்க்கும்போது 85 இது கிராமர் வச்சுட்டாங்க, இலக்கணம், தமிழ் இலக்கணம் வச்சுட்டாங்க. 15 கொஸ்டின் தான் இலக்கியம்ன்றாங்க. ஸோ முதல்ல இருந்ததுலையாவது இலக்கியத்தை படிச்சுட்டு போய் நிறைய மாணவிகள் பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இலக்கணம் அந்த முறையாக அந்த இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணம்ன்றது ஒரு மேக்ஸ் மாதிரி கொஞ்சம் டைம் டேக்கன் ஆகும். டக்குன்னு படித்த உடனே பட்டுன்னு அடிச்சிட முடியாது. தமிழ் தென்றலாம் திருவிக்கா, தமிழ் தாத்தானா ஓவியஸா, இப்படி சொல்கிற முடியாது. நெஞ்சாற்று படைனா முல்லைப்பாட்டு, இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் டக்குன்னு அடிக்க முடியாது. அந்த இதை படித்து புரிஞ்சு அந்த 4 ஆப்ஷனில் எடுக்கணும். அதுவும் சொல்லவே தேவையில்ல, தமிழை கடந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ டைம் டேக்கன் அதிகமாகுன்றதை முதல்ல உணர்ந்துடணும் மாணவர்கள். ஸோ பழையபடி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பழையபடி இருக்கும் போதே உங்கள் மாணவர்களுக்கு இப்போ டைம் பத்தாது. இப்போ இந்த தமிழ் இலக்கணம் வந்ததுனால 85 மேக்ஸுக்கு டைம் இருக்கும், 85 இலக்கணங்களுக்கு டைம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸுக்கு 25 ஆல்ரெடி டைம் இருக்கும், இந்த 75க்கும் டைம் எடுக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸு டைம் ஃபேக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் ஃபேக்டரை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். நல்லா படிச்சுட்டு போயிட்டு கூட தேர்வில் தோல்வியை தருவதற்கு வாய்ப்பாயிடும். ஸோ அதனால என்ன பண்ணணும், ஸ்டடி 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 ஓகே பண்ணுறீங்க, குட். ஆனால் ப்ராக்டிஸ் லேக்கணும் ஆகுது. வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் அந்த ப்ராக்டிஸை கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.